ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, இப்போ ஒரு முக்கியமான செய்தியை சொல்றதுக்காக தான் இந்த சாயப்பா அவசரமாக ஓடி வந்திருக்கேன். நான் சொல்றத கண்ணை மூடி நீ கவனமா பொறுமையா கேட்கும்போது உன் வாழ்க்கையை பற்றிய புரிதல்கள் உனக்கு நல்லபடியா வந்துடும். அதுக்கு பிறகு உன்னால் அடைய முடியாதது பெற முடியாதுன்னு எதுவுமே இருக்காது என் செல்லமே. நீ எதிர்பார்த்த அனைத்தையும் உன் கைகளில் கொடுத்து உன் வாழ்க்கையை வெற்றிகரமானதாக ஆக்க வந்திருக்கேன். வாழ்க்கையில் உனக்குன்னு ஒரு குறிக்கோளும் ஆசையும் எதிர்பார்ப்பும் இருப்பது எனக்கு தெரியும். அதை நீ அடைவதற்கு எல்லா வகையிலும் என் துணை உனக்கு இருக்கும். இனிமே நீ எதை யோசிச்சும் வருத்தப்படவே வேணாம். யாரிடமும் வீணாக போய் விவாதம் செய்வதோ சண்டை போடுவதோ வேண்டாம் என் செல்லமே. வீண் விவாதம் ஒருபோதும் மன நிம்மதிக்கு வழி ஒதுக்காது. எல்லா இடங்கள்லையும் முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக இருக்க பழகு. உனக்கு தீங்கு செஞ்சவங்கள கூட நீ பழிவாங்க நினைக்காதே. உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை தர வேண்டியது இந்த சாயப்பா என்னுடைய பொறுப்பு தானே. அப்படிதான் இப்போது உனக்கான வாய்ப்பை உன் கைகளில் கொடுக்க வந்திருக்கேன். உனக்கான வாய்ப்பை பெற்றுக்கொண்டு இனி நீ மகிழ்ச்சியாக வெற்றிகரமாக உன் வாழ்க்கையை வாழ்ந்துவிடு என் செல்லமே. இந்த சாயப்பா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களுக்கும் அருள் பாலிப்பவனாக ஆசீர்வதிப்பவனாகவே இருக்கேன். அப்படி இருக்கும்போது உன்னை மட்டும் தனியாக விட்டுடுவேனா என்ன? நீ நினச்சதை விட நல்ல பதவியை கொடுத்து நல்ல வாழ்க்கையை உயர்வா சிறப்பா முன்னேற்றத்தோடு வாழும்படி செய்ய போகிறேன். நீ அடுத்தவங்களுக்கு கட்டளை இடக்கூடிய அளவுக்கு உயர்ந்த பதவியிலையும் அதிகாரத்திலையும் இருக்கணும்னா முதல்ல நீ பணிவாக இருக்க கற்றுக்கணும். எந்த ஒரு மனிதன் பணிவோடும் பொறுமையோடும் இருக்கானோ அவனை தேடிதான் பதவியும் அதிகாரமும் ஓடி வரும். நீ எந்த அளவுக்கு அமைதியாக இருக்கியோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கையில் நீ அற்புதத்தை உணர்வாய். எப்போதுமே சந்தோஷமாக இருந்தாலும் துக்கமாக இருந்தாலும் எல்லா விஷயங்களையும் யோசித்து நிதானத்தோடு செய்ய பழகு. மன அமைதி உனக்குள்ளே இருக்கும்போது ஆனந்தம் தான்வாகவே உன் வாழ்வில் வந்துவிடும் என் செல்லமே. ஆனந்தமும் அமைதியும் சந்தோஷமும் உன் வாழ்க்கையில் எப்போதும் இருக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். உன் வாழ்க்கையில் நீ நினச்ச விஷயத்தை அடையணும்னு நினச்சின்னா அதுக்கு இறைபக்தி அவசியம். எந்த அளவுக்கு இறைபக்தியோடையும் நம்பிக்கையோடையும் என்னை தேடி வர்றியோ அந்த அளவுக்கு உன் வாழ்வில் உனக்கு வெற்றிகள் வந்து சேரும். உன் வாழ்க்கையில் வரக்கூடிய சோதனைகள் நினச்சி துவண்டு போகாதே. சோதனைகள் வரும்போது தான் நீ யாரு, உன்னுடைய பலம் என்ன பலவீனம் என்ன என்பது உனக்கே புரிய வரும் என் செல்லமே. எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் என்ன வறுமை வந்தாலும் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நீ ஒருபோதும் தவறான செயலில் ஈடுபடாதே. முயற்சி செஞ்சும் ஒரு விஷயம் நடக்கலை, ஒரு பொருள் கிடைக்கலைன்னா அதை மறந்து விட வேண்டும் என் செல்லமே. ஏன்னா நீ முயற்சி செஞ்சு சில விஷயங்கள் கிடைக்கல நடக்கலைன்னா அதை உன் நன்மைக்காக தான் நான் நடக்காமலும் கிடைக்காமலும் தடுக்கிறேன்றதை நீ புரிஞ்சுக்கோ. எப்போதும் வாழ்க்கையின் யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு உன்னை வந்து சேர்வதை ஏற்றுக்கொள்ளவும் எதிர்கொள்ளவும் தயாராகு. அன்பும் இரக்கமும் தான் ஒரு மனிதனின் வாழ்க்கைக்கு அடிப்படையான விஷயங்கள். நீ எப்போதும் எல்லாரிடமும் அன்போடும் இரக்கத்தோடும் பணிவோடும் பொறுமையோடும் நடந்து கொள்ளணும் என் செல்லமே. உலகங்கிற இந்த பெருங்கடலை தாண்டி போகணும்னா 2 வழி இருக்கு. அதாவது நல்ல மனிதர்களோட நீ நட்பு வச்சுக்கோ, இன்னொன்று நல்ல நல்ல விஷயங்களை தெரிஞ்சு வச்சுக்கோ. உன் வாழ்க்கையில் நீ ஆசைப்பட்டு கேட்டதை நான் உனக்கு கொடுக்காம ஒருபோதும் விட்டு வைக்க மாட்டேன். கூடிய விரைவில் நீ ஆசைப்பட்டு எதிர்பார்த்து ஏங்கி கேட்ட அனைத்தையும் உன் கைகளில் கொடுத்து உன் பொருளாதாரத்திலும் உனக்கு முன்னேற்றத்தை கொடுப்பேன். என்ன நடந்தாலும் நல்லதே நடக்கும்னு நம்பு. உன்னையும் உன் குடும்பத்தையும் பாதுகாக்க வேண்டியது இனி என்னுடைய பொறுப்பு. நீயே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு பல நல்ல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்க போகுது. நீ வாழ்க்கையின் உச்சத்தை தொடப்போகிறாய் என் செல்லமே. உன் மனசில் இருக்க பாரத்தையெல்லாம் என் மேலே போட்டுட்டு நம்பிக்கையோடு அந்த நல்ல நாளுக்காக காத்திரு. கூடிய விரைவில் என் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தோட நீயும் மிகப்பெரிய சந்தோஷமான வாழ்க்கையை வாழப்போற. நீ முதுமையடைந்தால் பிள்ளைகள் உன்னை பராமரிக்க 2 காரணங்கள் தான் இருக்கும். ஒன்று நீ சேர்த்து வச்ச பணம், இல்லாட்டி நீ அவங்கள வளர்த்த விதம். ஒன்று நீ காசு பணம் சொத்து சுகம்னு சேர்த்து வச்சு அதை உன் பேரில் வச்சுருந்தினாலும் உன்னை பிள்ளைங்க நல்லா பார்த்துக்குவாங்க. அப்படி இல்லாமல்
நீ நிஜமாவே அவர்களை நல்ல பிள்ளைகளாக, நல்ல ஆட்களாக, நல்ல மனிதர்களா, நல்ல தலைமுறையாக மனிதாபிமானமும் இரக்கமும் உள்ளவங்களா வளர்த்துருந்தினாலும் அவங்க கடைசி வரைக்கும் உன்னை நல்லா வச்சு பார்த்துக்குவாங்க என் செல்லமே. யாரை புகழ்ந்து பேசுவதா இருந்தாலும், யாரை திட்டுவதாக இருந்தாலும் கூட உன் பேச்சில் எப்போதுமே கட்டுப்பாடு அவசியம். ஒருத்தரை ஒரே அடியா புகழ்ந்து பேசினா அவங்க மனசுல அகங்காரம் உண்டாகி தலைக்கு மேலே ஏறி உட்காரவும் வாய்ப்புகள் இருக்கு. அதுபோல ஒருத்தரை ரொம்ப நீ இகழ்ந்து திட்டி பேசினாலும் நாளைக்கு அவர்களையே நீ எதிர்பார்த்து போக வேண்டியபடி சூழ்நிலை மாறி போகும். அதனால உனக்கு ஒருத்தரை பிடிச்சாலும் பிடிக்கலைனாலும் பேச்ச அளவோடு இருக்கும்படி பார்த்துக்கோ. பொழுதுபோக்குங்கிற பேர்ல நேரத்தை வீணாக்க வேண்டாம். மற்றவங்களுக்கு சேவை செய்ய நீ நினைக்கும் போது அதுவே பயனுள்ள பொழுதுபோக்காக இருக்கும். உன் எண்ணங்களை எல்லாம் தூய்மைப்படுத்தி உனக்கான நல்லதை செய்யறதுக்கு இந்த சாயப்பா காத்துக்கிட்டு இருக்கேன். நான் உனக்கு மறுபடியும் மறுபடியும் கஷ்டங்களை மட்டுமே கொடுக்குறேனே நினைக்காத. காரணம் இல்லாமல் நான் எதையும் செய்வது கிடையாது. நான் வகுத்த பாதையில தான் உன் வாழ்க்கை பயணம் போக போகுது. என்னை நம்பி வந்த யாரையும் நான் கஷ்டப்பட விட மாட்டேன் என் செல்லமே. தேனீக்காக, அந்த தேனுக்காக பூக்கள் மீது உட்காரக்கூடிய பட்டாம்பூச்சி போலதான் சில உறவுகளும் அவங்க தேவைக்காக, அவங்க காரியத்துக்காக உன் கூட வந்து ஒட்டிக்கிட்டே இருப்பாங்க. வேலை முடிஞ்சவனே அந்த பறந்து போகிற பட்டாம்பூச்சி போல் அவங்களும் உன்னை விட்டு விலகி போயிட்டே இருப்பாங்க. ஆனால் நீ அப்படிப்பட்ட மனிதர்களை உன் கூட வச்சுக்காம எப்போதும் எல்லா சூழ்நிலையிலும் நல்லதையே நினைக்கக்கூடிய, நல்லவர்களாக இருக்கக்கூடிய நல்ல மனிதர்கள் யாருன்னு கண்டுபிடிச்சு அவங்கள உன் கூட வச்சுக்கோ. சில பேர் உன் கூடவே இருந்து உனக்கு குழி தோண்டி அதில் உன்னை கீழே போட்டு தள்ளவும் தயாராக இருப்பாங்க. ஆனால் பேசுகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா தேன் மாதிரி இனிக்க இனிக்க, சிரிக்க சிரிக்க பேசுவாங்க. அப்படிப்பட்ட மனிதர்களையும் நீ நம்பி விடாதேன்னு செல்லமே. இந்த கலியுக காலத்தில் நீ தான் ரொம்ப கவனமாக இருக்கணும். எதிலும் அதிக எதிர்பார்ப்பு வைக்காமல் இருந்தாதான் அது உனக்கு நிம்மதியை தரும். நீ எப்போதும் யாரையும் முழுசாக நம்ப வேணாம். யாரிடமும் முழுசாக எதையும் எதிர்பார்க்கவும் வேணாம். நீ நிம்மதியா உன் வாழ்க்கையில் எல்லாத்தையும் நீயே செஞ்சுட்டு வாழ பழகு. பிரச்சனைகளுக்காக நீ கடன் கேட்டு போகும்போது தான் அடுத்தவன் உன்னை என்ன விதமாக பார்க்குறான், என்னவா நினைக்கிறான்ற அந்த கண்ணோட்டம் உனக்கு புரிய வரும். ஓ மேலே மற்றவங்க எந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சுருக்காங்கன்றதும் நீ கடன் கேட்கும்போது உனக்கு தெரிய வந்துவிடுமே செல்லமே. அதனால் முடிஞ்ச அளவுக்கு யாரிடமும் போய் கையேந்தி நிற்பதோ, கடன் கேட்டு நிற்பதோ வேணாம். இருப்பதை வச்சு சமாளிச்சுக்கிட்டு வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ தயாராகு. உனக்கு ஒருத்தரை பிடிக்கலைன்னா நிரந்தரமாக அவர்களை விட்டு விலகி நிற்பது தான் உனக்கு நல்லது. அதை விட்டுட்டு அவங்கள பிடிக்கலைனால அவங்க கூட பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு போலியாக நடித்து அவங்கள ஏமாத்துறது வேணாம் என் செல்லமே. வெளியில் அவங்க மனசில் நல்லா அன்பை வச்சுக்கிட்டு உள்ளுக்குள்ளே வெறுப்பை மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு நடிக்கக்கூடிய அந்த பொய்யான வாழ்க்கை உனக்கு வேண்டாம். ஒருத்தர் பிடிக்கும்னா அவங்கக்கிட்ட அன்பை காட்டு. பிடிக்கலைன்னா அவங்கள விட்டு விலகி போய்கிட்டே இரு. நீயா உன் மனசை மாற்றிக்கிட்டு நல்லவர்களோடு நாடி போகும்போது கெட்டவர்களை விட்டு விலகி நிற்கும்போது தான் உன் வாழ்க்கை நீ எதிர்பார்த்ததை விட நல்லபடியாக மாறும். மற்றவங்க கண்ணுக்கு நீ தவறான ஆளாக தெரியலாம். ஆனால் உன் மனசாட்சிக்கு நீ யாரு என்னங்கிறது நல்லா தெரியும். நீ ஒருபோதும் உன் மனசாட்சிக்கு விரோதமாக எதையும் செய்யாமல் நடந்துக்கணும் என்ற